ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பேப்பர் லேப்டாப் ப்ளஸ் வந்து நோட் பேட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை எப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதோடைய கார்னர்ஸ் இந்த சைடில் வந்து அதை கொஞ்சம் ரவுண்டட் கார்னர்ஸாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். நீங்கள் எனி கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இதோடைய கார்னர்ஸையும் அதே மாதிரி கட் பண்ணிடுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேப்பரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி கரெக்டாக அந்த சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம கீபோர்ட் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கீஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதை ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீஸ் எல்லாம் வந்து அதில் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ இதுலேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிடலாம். கரெக்டாக இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து திரும்ப ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் 4 சைட்ஸ்லேயும் ஒரு 1.8 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த 4 சைட்ஸ்லேயும் இருக்கிறது வந்து 1.8 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போ சென்டரில் இருக்கு இல்லையா, ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் மாதிரி இப்படி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபோம் டேப் இருக்குல்ல, டபுள் சைடட் டேப், இதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து 3 பீஸஸாக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். இப்போ இதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 சைட்ஸ்லையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ரைட் சைடில் இருக்கிறத மட்டும் ஓப்பனிங் மாதிரி விட்டுடலாம். இப்போ ஒரு லேயர் ஒட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயரும் இந்த டபுள் சைடட் டேப்பை நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டிக்கரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒயிட் பேப்பரில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அவ்வளோதான். இது ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து திரும்ப ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஷேப் ட்ரா பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஒட்டிடலாம். ஸோ இயர்ஸ் மாதிரி நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே வந்து இதுக்கு ஐஸ், அதுக்கப்புறம் மவுத் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வேணுமோ, காட்டன் ஃபேஸ் மாதிரி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா சார்ட் பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து இந்த லேப்டாப் வந்து திறந்த வந்து ஸ்டடியாக நிற்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு பேஸ் திக்காக இருக்கணும். ஸோ அதுக்காக சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த சார்ட் பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது அப்படியே இதுக்கு மேலே இப்படி ஒட்டிடலாம். எனி கலர் சார்ட் பேப்பர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் எடுத்துருக்கேன். கரெக்டாக அதே மாதிரி எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்ப இதை ஃபோல்ட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெடியாக நிற்கும். இப்போ இந்த இடத்துலையும் நான் வந்து இதுக்கு ஐஸ், மவுத் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம நோட் பேடாக யூஸ் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி பேப்பர்ஸ் எடுத்து நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டு டூ லிஸ்ட்காக எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஏதாவது எழுதுனா கூட நம்ம எழுதி இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பேப்பர் லேப்டாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.